ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் போலூர் சுப்பிரமணியர் பற்றி பார்க்குறோம். அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் பொறுப்பில் இருக்கிறவர் பெரியவருடைய திந்தமான பக்தர். அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போலூர் சக்கரமடம் போகிறார். பெரியவா கிளம்பி கலசப்பாக்கம் போயாச்சு அப்படிங்கிறா. சிவன் கோவிலுக்கு ஃபாலோ பண்ணி நடந்து வந்திருக்கார். 9லேருந்து 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கார். கோவில் வாசலுக்கு வந்தாச்சு. பெரியவா பாதுகைகளை நான் யார்கிட்டையாரும் கொடுத்துட்டு உள்ளே போகணும் தரிசனத்துக்கு, என்னோடய பாதுகைகளை யார் வச்சுக்கிறேன் அப்படின்னு பெரியவா கேட்குறப்ப எல்லாரும் கையை தூக்குறா, குரல் கொடுக்குறார். கடைசியில் இருக்கிற போலூர் சுப்பிரமணியரும் நான் வச்சுக்கிறேன் பெரியவா அப்படிங்கிறேன். நான் பெரியவா டிஸ்டன்ஸில் இருக்கேன், தள்ளி இருக்கேன். ஒரே பொருளுக்கு பல பேர் ஆசைப்படுகிற போது என்ன பண்ண முடியும்? அந்த பொருளை பிச்சு கொடுக்க முடியுமா? கோயிலில் பிரசாதம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சக்கரை பொங்கல் வாங்குகிறோம். நம்ம ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் ஃபேமிலியில். உதாரணம் 5 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு தொன்னையில் கொடுக்குற சக்கரை பொங்கல் அதோடு சரியாக போச்சு. பிரசாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிட்டாரு. நமக்கு கிடைச்ச சக்கரை பொங்கல் நம்ம கூட வந்த 4 பேருக்கு கொடுக்கலாம். நாங்கள் பிரசாதம் எடுத்துக்கணும். இந்த 4 பேர் தாண்டியும் கொடுக்கலாம். பிரசாதம்ங்கிறது ஒரு துளி உள்ள படலே போகிறோம், கொடுக்கலாம். இப்படி மற்றவர்களோடு பிரித்து கொடுக்குற பொருட்களும் இருக்குது. ஆனால் பாதுகைகளுக்கு ஒருத்தட்ட தான் கொடுக்க முடியும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அதை பாருங்க, பெரியவா எப்படி அதை சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? யாருக்கடா கொடுக்குறது, யார் கொடுக்குறது நம்ம யோசிப்போம். ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் சங்கடம் வரக்கூடாது, ரொம்ப முக்கியம் அது. அவன் வேண்டப்பட்டவர், அதனால் விட்டு கொடுத்துட்டார், நாளைக்கு சொல்லக்கூடாது ஒருத்தர். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெரியவா பாருங்க, நீங்கள் எல்லாருமே பாதுகையில் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீர்கள். நீங்கள் எல்லாருமே பாதுகை வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கீள், சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நான் இந்த கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் இந்த பாதுகையை ஒருத்தர் வச்சுன்னு இருக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா, என் பாதுகையை வச்சுக்கிறவர், நான் கோவிலுக்குள்ளே போய்ட்டு வர வரைக்கும் வச்சுருக்கிறவர் பஞ்சகச்சம் கட்டிருக்கணும். பஞ்சகச்சம் பதப்பிள்ளை கோயிலில் சிவாச்சாரியார் பெரிய வைதிகர்லாம் பஞ்சகச்சம் கட்டிட்டு இருப்பார். அதை தவிர தலையில் சிகை வச்சுருக்கணும். சிகைன்னா குடுமி வச்சுருக்கணும். இப்படி யார் வச்சுருக்காளிங்க அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறது. அன்னைக்கு பாருங்க சோதனையா, அந்த பக்தர்கள் கூட்டத்தில் பஞ்சகச்சம் கட்டிண்டு சிகையோடு இருக்கிற ஒரே ஆசாமி சுப்பிரமணிய ஐயர் தான். போஸ்ட் மாஸ்டர் சில வேஷ்டி கட்டின்னு இருக்கா, ஒரு சிலர் பஞ்சகச்சம் கட்டிட்டு இருக்கா, ஆனால் குடுமி இல்லை. இப்போ பஞ்சகஜம் கூட கட்டிட்டு வரலாம், ஒரு வேஷ்டி கட்டிட்டு பஞ்சகஜமாக கட்டிக்கலாம், ஆனால் குடுமி இல்லை. இவற்றை மட்டும்தான் அந்த அடையாளம் இருக்குது. பெரியவா சொன்னோடனே எல்லாருக்கும் கொஞ்சம் சுரத்து இறங்கி கொடுத்து, இரண்டாவது பெரியவா பாதுகையை வாங்கிக்கலான்னு ஆசையாக இருந்தோம். பெரியவா இப்படி ஒரு கண்டிஷன் போட்டார், நம்ம வேஷ்டியும் கட்டல, பஞ்சகஜம் கட்டல, நமக்கு சிகையும் இல்லையே அப்படின்னு எல்லாம் தடுமாறுகிற போது கடைசியில் இருக்கிற சுப்பிரமணிய ஐயர் குரல் கொடுக்குறார். பெரியவா, நான் பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கேன், நான் சிகை வச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற பாருங்க. ஒரு பஞ்சகத்தில் தான் இருக்கார். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படி தான் போவார், சிகை வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடையாளம். சிகை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்
ஒரு 100 வருஷம் 150 வருஷம் இப்படி பார்த்தேன்னா எல்லாருமே ஆண்கள் அத்தனை பேரும் சிகை வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் பழைய சினிமா படம்லாம் பாருங்களேன், தமிழில் ஒரு 40s 50s வந்து எல்லாம் பாருங்களேன், 40s 50s வந்து படம்லாம் பார்த்தா எல்லாம் சிகை வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டோட ஹாலை காமிக்கிற ஒரு ஷூட்டில், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கிறான்னா அந்த வீட்டு ஹாலில் சுவாமி படம் இருக்கும், ஒதுவு தெரியும், ஒரு பக்திமயமாக இருக்கும் இந்த காலத்தில். இப்போ இந்த பக்தியெல்லாம் எங்கே போச்சு? இந்த ஹாலில் மாட்டி வச்ச படங்கள்லாம் என்னாச்சு? அந்த பக்தி மனம் கமழ இருந்த குடும்பம்லாம் இப்போ என்னாச்சு? எல்லாம் போயிடுச்சு. இப்போ பல விஷயத்தில் நான் சொல்லுவேன், அந்த காலத்தில் அப்படிம்பேன், அந்த காலத்தில் இப்போ இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கோமா? பெரிய கொஸ்டின் அது. பஞ்சகஜம் கட்டிண்ட நம்ம உண்மையாக இருக்கோமா? ரொம்ப முக்கியம் இது. சிகை வைக்கிறது முக்கியம் அல்ல, சிகை வச்சுட்டு தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஆசை இருக்கக்கூடாது, பேராசை வரவே கூடாது. இப்போ மிலிட்ரி ட்ரெஸ்ஸு ஒருத்தர் போட்டுன்னு ஒரு இராணுவத்தில் இருக்காருன்னா, இராணுவத்தில் என்ன கட்டுப்பாடுகள் உண்டோ, என்ன நெறிமுறைகள் உண்டோ அதை அவர் பின்பற்றணும். அதை பின்பற்றாமல் இருக்கவே மாட்டார். அந்த நெறிமுறைப்படி தான் இருப்பார். மிலிட்ரியில் என்னவோ கன்னை டான் 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 டைத்துக்கு இருப்பார். அதுபோல் இந்த பஞ்சகச்சம் சிகைங்கிறதெல்லாம் ஒரு டிசிப்ளின்ட லைஃப். அதெல்லாம் இவர் கடைசியிலேருந்து குரல் கொடுக்குறார். யார்? போஸ்ட் மாஸ்டர். நான் வந்து சிகை வச்சுட்டு இருக்கேன், நான் பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கேன் அப்படின்னு கையை தூக்கிறோன்னே பெரியவ, அவளுக்கு தெரியாத அவர் நடத்துகிற ட்ராமா தானே இது. ஏன் மடத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தியே வைக்கலாமே? ஒரு சிப்பந்தி பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ற ஒரு தொண்டர்கிட்ட பாதிகை கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கூடா கொஞ்ச நேரம் நான் தரிசனம் பண்ணிட்டு வரேன் சொல்லலாமே. மடத்தில் இருக்கிறவளும் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவளும் சிகை வச்சுட்டு இருப்பா, பஞ்சகச்சம் கட்டின்னு இருப்பா. ஆனால் பெரியவ தன்னோட தொண்டர்களை பற்றி இதில் கொண்டு வரல. அங்கே இருக்கிற டிவோட்டிஸ், அங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட தான் பெரியவ கேட்குறேன். அங்கே இருக்கிற பக்தர்களை பார்த்து தான் மகாபெரிவா கேட்கிற. இவர் கடைசியில் கை காமிச்சு சொன்ன உடனே பெரியவா அப்படி எட்டி பார்க்குறத பார்த்து வாங்கோ முன்னாடி வாங்கோ அப்படிங்கிற வேகமாக வழி கிடைக்கிறது. போஸ்ட் மாஸ்டர் உள்ள வர பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற, எழுந்து நிற்கிற. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.